வணக்கம் மக்களே. அவசரப்பட்டுட்டீங்க அண்ணே, நடிகர் விஜய் வேலையே காட்டிட்டாங்க, எடப்பாடியிடம் சொன்ன தலைகள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி 2026 சட்டசபை தேர்தலை தனியாக எதிர்கொள்ள தனியாக கூட்டணி அமைத்து சந்திக்க முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு தேர்தல் நேரத்தில் மாறலாம். தேர்தலுக்கு இன்னமும் 6 மாதம் இருக்கிறது. நடிகர் விஜய் தனியாக இருக்கிறார், ஏனென்றால் அவரின் கட்சியில் கூட்டணி எதுவும் இல்லை. இப்போதைக்கு அதிமுக கூட்டணியும் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகர் விஜய் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு விட்டார் என்று எடப்பாடிக்கு நெருக்கமான சில பேர் தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நடந்தது? தாவேகா முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் என்று தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. கூட்டணி பற்றி முடிவெடுக்க நடிகர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என்று தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. தாவேகாவின் இந்த முடிவு அதிமுக தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் கோடானு கோடி மக்களின் பேராதரவை பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தையும் கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்சிறப்பு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது என்று இதில் கூறப்பட்டது. நடிகர் விஜய் தலைமையில்தான் தாவேகா தேர்தலை சந்திக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் என்று தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம். முக்கியமாக எடப்பாடி தரப்பை இது பெரிய அளவில் அப்செட் ஆக்கியுள்ளது. தாவேகாவின் இந்த முடிவு அதிமுக தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியிருந்தாங்க. குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்கிறது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டது என்று ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என்று கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் முக்கியமாக கரூர் விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவினர் ஊடகங்களில் பேசி வந்தனர். தொடர்ச்சியாக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்தும் வந்தனர். நடிகர் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக தாவேகா நிர்வாகிகளை விட கடுமையான கருத்துக்களை அதிமுகவினர் பலர் ஊடகங்களில் வைத்தனர். விவாதங்களிலும் பேசினர். இப்போது அவர்கள் அப்படியே நடிகர் விஜய்க்கு எதிராக திரும்பி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.